நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் எத்தனை பேர் உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்பது அல்ல பிரச்சனை. கருத்தியல் ரீதியாக இது போன்ற கட்சிகளை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு, அவர்களை நன்கு ஜனநாயக திசை வழியிலே மடைமாற்றம் செய்ய வேண்டிய பொறுப்பு இடதுசாரி அமைப்புகளுக்கு இருக்கின்றன. இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கிற இந்த ஆணவ நடவடிக்கைகளை கண்டிக்கிற நிலைப்பாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் மேற்கொண்டிருக்கிறது. இடதுசாரிகள் தான் இதை தொடங்கி வைத்திருக்கிறீர்கள். இதுபோல கருத்தியல் களத்திலே நின்று மக்களின் போராட்டங்களை சரியான திசை வழியிலே மடைமாற்றம் செய்ய வேண்டிய பொறுப்பு இடதுசாரிகளுக்கு இருக்கிறது. இந்தியா கூட்டணியிலே இடதுசாரிகளின் பங்கு தேசிய அளவிலான பார்வையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் பல சந்தர்ப்பங்களில் பதிவு செய்திருக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்திலும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய மாநில தேர்தல்களில் பிஜேபி தான் வெல்லும் என்கிற நிலை, இது எங்கே போய் முடியும்? தமிழ்நாட்டிலும் சங்க பரிவாரங்கள் காலூன்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான். தமிழ் சமூகத்திலிருந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணின் பாதுகாப்பு அரணாக இருக்கிற சமூக நீதி அரசியலை நீர்த்து போக செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் பலர் இறங்கி இருக்கிறார்கள். சமூக நீதியின் அடையாளமாக இருக்கிற பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தொடர்பான பிம்பத்தை சிதைக்க பார்க்கிறார்கள், சிதறடிக்க பார்க்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் அமைதியான முறையிலே இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த ஆண்டுகளில் இது எங்கே போய் நிற்கும் என்பதுதான் நமக்குள்ள கவலை. ஆக தமிழ்நாட்டில் சங் பரிவார்கள் காலூன்ற விடாமல் தடுக்க வேண்டும். இந்திய அளவில் சங் பரிவார்களின் கொட்டத்தை ஒடுக்க வேண்டும். மதவழி அடிப்படையிலான தேசியவாதத்தை மேலும் மேலும் வலுவாக்குவதற்காக அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து சதி முயற்சிகளையும் முறியடிக்க வேண்டும். இந்த கோணத்தில் நாம் சிந்திக்கவும், செயல் திட்டங்களை வரையறுக்கவும், ஒருங்கிணைந்து களமாடவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தகைய களத்தில் இடதுசாரிகளோடு என்றென்றும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி, உலக நாடுகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற டொனால்டு டிரம்பின் ஆணவ போக்கை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே வன்மையாக கண்டித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியர்களை கைவிலங்கிட்டு நாடு கடத்திய அமெரிக்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது விசிக கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆற்றிய உரையை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.